தமிழ்நாட்டில் தொடர்ந்து சிறுமிகள்லேருந்து முதியவர்கள் வரை எல்லார் மீதும் பாலியல் வன்கொடுமை நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, ஏன் இன்னும் சட்டங்கள் கடுமையாகலை? எந்த ஆட்சி வந்தாலும் இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தான் மாற்றம் வேணும்னு நாம் எல்லாரும் திமுக ஆட்சி நல்லா இருக்கும், அதிமுக ஆட்சி நல்லா இருக்கும், இல்லை தாவேக ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு நாம் இங்கே இருக்கிற ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஏன் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த சட்டங்களை மாற்ற முடியல? குற்றங்கள் நடக்கிறது இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இதுக்கு உண்டான சட்டங்கள் தான் என்ன? இப்போ இருக்கிற சட்டத்தை மாற்ற முடியாதா? ஏன் இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தால் அந்த குற்றவாளிகளை உடனே என்கவுண்டர் பண்ணக்கூடாதா? இப்படியெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்க கேள்விக்கான பதிலை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உண்மை என்னன்னா, இந்தியாவில் இப்போவே ரொம்ப கடுமையான சட்டங்கள் இருக்குது. ஒரு ரேப் கேஸ்க்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஜெயில், சில வழக்கில் ஆயுள் தண்டனை வரைக்கும் போகும். 16 வயசுக்கு குறைவான சிறுமிகள் மீது இந்த மாதிரி குற்றம் நடந்தால் குறைஞ்சபட்சம் 20 வருஷம். அதுவே 12 வயசுக்கு குறைவான குழந்தைகள் மீது இப்படிப்பட்ட கொடூரம் நடந்தால் ஆயுள் தண்டனை மட்டும் இல்லை, தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதுவும் குழந்தைகள் மீது நடந்தால் நேராக டெத் பெனால்ட்டி வர வாய்ப்பு இருக்குது. அதாவது மக்கள் நினைக்கிற மாதிரி சட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது, சட்டம் இருக்கு, கடுமையாகவே இருக்கு. ஆனால் ஏன் குற்றங்கள் குறையலை? இதுதான் முக்கியமான கேள்வி. பல நேரம் என்ன ஆகுதுன்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண லேட் ஆகுது, எவிடன்ஸ் சரியாக சேகரிக்க முடியல, கேஸு பல வருஷம் இழுத்துக்கிட்டே போகுது, சாட்சிகள் மாறிடுறாங்க. இதனால தான் குற்றவாளிகளுக்கு நாம் தப்பிச்சிடலாம்னு ஒரு தைரியம் வருது. இப்போ இன்னொரு பெரிய கேள்வி, தமிழ்நாடு அரசு தனியாக இன்னும் கடுமையான சட்டம் கொண்டு வர முடியாதா? முடியும், ஆனால் முழுசா முடியாது. ஏன்னா கிரிமினல் லா அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பொதுவான சட்டம். அதனால திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் பாஜக வந்தாலும் அடிப்படை சட்டம் அதே தான் இருக்கும். ஆனால் மாநில அரசு என்ன செய்ய முடியும் தெரியுமா? விரைவு நீதிமன்றங்களை அதிகப்படுத்தலாம், வழக்க வேகமாக முடிக்கலாம், டிஎன்ஏ லேப் அதிகப்படுத்தலாம், பெண்கள் பாதுகாப்பு போலீஸ் அமைக்கலாம், கடுமையான பெயில் ரூல்ஸ் கொண்டு வரலாம். இதெல்லாம் மாநில அரசால் செய்ய முடியும். ஆந்திராவில் திஷா ஆக்ட் மாதிரி முயற்சிகள் நடந்துச்சு. வெஸ்ட் பெங்கால்லையும் தனியாக கடுமையான சட்டங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், தூக்கு தண்டனை மட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகாது. குற்றவாளிகளுக்கு நாம் நிச்சயம் பிடிபடுவோம், தப்பிக்க முடியாதுன்னு பயம் வரணும். அதுக்கு தான் வேகமான போலீஸ் நடவடிக்கை, விரைவு நீதிமன்றம், கடுமையான விசாரணை, சமூக விழிப்புணர்வு, இது எல்லாம் தேவை. இல்லைன்னா சட்டம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் குற்றம் முழுசா குறையாது. இவ்வளவு பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் நடக்குது, தினமும் செய்திகளில் பார்க்குறோம். அப்போ மக்கள் மனசில் வர்ற பெரிய கேள்வி என்ன? ஏன் மத்திய அரசு எல்லா ரேப் கேஸ்க்கும் நேராக தூக்கு தண்டனைன்னு ஒரு சட்டம் கொண்டு வரல? இந்த கேள்வி ரொம்ப பேருக்கு இருக்கு. ஆனால் இதுக்குள்ளே இருக்க ஒரு பெரிய சட்ட விஷயம், இந்தியாவில் இப்போவே சில ரேப் கேஸ்களுக்கு டெத் பெனால்ட்டி இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் மீது கொடூரமான பாலியல் வன்முறை நடந்தால், கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தால், இல்லை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டா தூக்கு தண்டனை தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா ரேப் கேஸ்க்கும் கம்பல்சரி டெத் பெனால்ட்டின்னு மத்திய அரசு ஏன் கொண்டு வர மாட்டேங்குது? இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்திய நீதிமன்றங்களும் சட்ட நிபுணர்களும் சொல்கிறது என்னன்னா, ஒவ்வொரு கேஸும் ஒரே மாதிரி இருக்காது. சில வழக்கில் தவறான குற்றச்சாட்டு இருக்கலாம், ஆதாரம் பலவீனமாக இருக்கலாம், அல்லது சம்பவ சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம். அதனால எல்லா வழக்குக்கும் ஒரே தண்டனைன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா சில நேரம் நிரபராதிகளும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய காரணம், சில எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, தூக்கு தண்டனை மட்டும் கிரைமை குறைக்காது. ஏன்னா குற்றவாளிகள் பல நேரம் நம்ம மாட்டவே மாட்டோம், பிடிக்க முடியாதுன்னு நினைச்சுதான் குற்றம் செய்யறாங்க. அதனால தண்டனையை விட தண்டனை உறுதிப்பாடு தான் முக்கியம்னு சொல்றாங்க. அதாவது குற்றம் செஞ்ச உடனே கைது ஆகணும், வேகமா விசாரணை நடக்கணும், 6 மாசத்துக்குள்ள தீர்ப்பு வரணும், தப்பிக்க முடியாத சூழ்நிலை இருக்கணும். இதுதான் கிரைமை அதிகமாக குறைக்கும்னு பல ஆய்வுகளில் சொல்றாங்க. இன்னும் ஒரு விஷயம், சில பெண்கள் உரிமை அமைப்புகள் கூட என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ரேப் கேஸ்க்கும் டெத் பெனால்ட்டி வந்துட்டா சில குற்றவாளிகள் சாட்சியை அளிக்க கொலை செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கலான்ற பயம் இருக்கு. அதனால தான் மத்திய அரசு இப்போ அதிக கொடூரமான ரேப் கேஸ்க்கு மட்டும் டெத் பெனால்ட்டின்னு வச்சிருக்கு. இப்போ ஒன்னையும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்குன்னு ஒன்று தோணுது. இது என்னோட கற்பனையில் நான் சொல்றது. இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது அரபு நாடுகள்லாம் என்ன பண்றாங்க, ஒரு பொது இடத்துல வச்சு அந்த குற்றவாளியை வெட்டி கொள்றாங்க. இதே மாதிரி மத்திய அரசால ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பொது இடம் உருவாக்கப்பட்டு அங்கே இந்த மாதிரி குற்றம் பண்ண குற்றவாளிகளை கொண்டு வந்து நிறுத்தி நியூஸ் சேனல் எல்லாத்தையும் கூப்பிட்டு அரபு நாட்டில் பண்ணுற மாதிரியே அவங்கள நாம் இங்கேயும் வெட்டி கொள்கிறோம்னு வச்சுக்கோங்க. உண்மையாகவே அந்த நபர் குற்றம் பண்ணி இருந்தால் அந்த குற்றத்துக்கான தண்டனை கிடைச்சிரும்னு நம்ம சந்தோஷப்படுவோம். ஒருவேளை அந்த நபர் உண்மையாகவே அந்த குற்றத்தை செய்யலை,
சில அரசியல் காரணங்களுக்காகவோ பொய் சாட்சிகள் மூலமாவோ இல்லை பர்சனல் விஷயத்துக்காக சில பெண்களே பொய் புகார் கொடுக்கறதும் இங்கே நடக்குது. அப்படி ஒரு நல்ல நபர் தண்டிக்கப்பட்டா போன உயிர் திரும்ப வருமா? இது எனக்குள்ள நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிக்கிட்டது. இப்போ உங்க மனசுக்குள்ளேயும் ஒன்று தோணும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்க முதல்வராக இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன மாற்றங்களை கொண்டு வருவீங்க? அதே மாதிரி நீங்க இப்போ இந்தியாவோட சட்டத்தை மாற்றி அமைக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ எந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வருவீங்க? உங்க மனசுல இருக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட் மூலமா நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட் படிக்கிற பலரும் இதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.